அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். துஹா தொழுகையின் சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு சில செய்திகளை, ஒரு சில ஹதீஸ்களை இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த பதிவில் அறிந்து கொள்ளலாம். ரவா முஸ்லிம் அன் அபீ தர் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்பஹு அலா குல்லி சுலாமி மின் அஹதிக்கும் ஸதகா. காலையில் விடிந்ததும் உங்களில் ஒவ்வொருவரின் மீதும் உங்கள் உடலில் இருக்கிற ஒவ்வொரு மூட்டிற்கு பகரமாக அவரின் மீது தர்மம் கடமையாகிறது. அந்த தர்மத்தை நீங்கள் இப்படி செய்து கொள்ளலாம். ஃபகுல்லு தஸ்பீஹின் சதகா, நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு சுபஹானல்லாவும் தர்மமாகும். வகுல்லு தஹ்மீதின் சதகா, நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹும் தர்மமாகும். வகுல்லு தஹ்லீலின் சதகா, நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹும் தர்மமாகும். வகுல்லு தக்பீரின் சதகா, நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு அல்லாஹு அக்பர் என்பதும் தர்மமாகும். வ அம்ரு பில் மஅரூஃபின் சதகா, நீங்கள் நன்மையை கொண்டு ஏவுகிற ஒவ்வொரு செயலும் தர்மமாகும். வனஹீன் அனில் முன்கர், நீங்கள் தடுக்கிற தீமையான காரியங்கள் ஒவ்வொன்றும் தர்மமாக கருதப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் செய்து உங்கள் மீது இருக்கின்ற அந்த தர்மத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியிலே சொன்னார்கள், ஐஜுஸிஉ மின் தாலிக ரக்அதானி யர்கஉஹுமா மினத் துஹா. ஆனால் இவை அனைத்துக்கும் போதுமானதாக, அந்த 360 தர்மத்திற்கும் அந்த ஒவ்வொரு மூட்டிற்கும் போதுமான ஒன்றாக இது ஆகிவிடும் என்றால், நீங்கள் லுஹாவுடைய நேரத்தில் தொழுகிற 2 ரக்அத் இவை அனைத்திற்கும் போதுமானதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே ஹதீஸ் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் அல்பானி அவர்கள் அதை சரி கண்டிருக்கிறார்கள். அந்த ஹதீஸை அறிவித்திருக்கக்கூடியவர்கள் அபி புரைதா என்கிற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கால, அவங்க சொன்னாங்க, சமஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஃபில் இன்சானி 360 முஃபஸ்ஸலன், ஒரு மனிதனுடைய உடலிலே 360 மூட்டுக்கள் இருக்கிறது, இணைப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு மூட்டு, ஒவ்வொரு நம்ம மடக்குகின்ற ஒவ்வொரு இடமுமே மூட்டு தான். அப்ப அந்த 360 மூட்டுக்கள் இருக்கிறது. காலையில் விழிக்கின்ற பொழுது அனைத்தையும் அல்லாஹ் சலாமத்தாக அல்லாஹ் நமக்கு இயங்குகின்ற அமைப்பிலே விழிக்க வைக்கிறான் இல்லையா? ஃபஅலைஹி அயதஸத்தக அன் குல்லி முஃபஸ்ஸலின் மின்ஹு பிஸதகா, அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு மூட்டிற்கும் ஒவ்வொரு தர்மம் என்ற ரீதியில் அவர் மீது தர்மம் செய்வது கடமையாகும். 360 தர்மம் செய்வது கடமையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை கேட்ட உடனே காலு, சஹாபாக்கள் சொன்னாங்க, வமை யுத்தீக்கு தாலிக்கியா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை, ஒவ்வொரு நாளும் 360 தர்மங்கள் நாங்கள் எதை கொண்டு எப்படி செய்ய முடியும், எங்களால் அதை எப்படி செய்ய முடியும் என்பதாக சஹாபாக்கள் கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சின்ன சின்ன அமல்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க, பதிவு செய்கிறார்கள். இந்தந்த அமல்கள் கூட உங்களுக்கு தர்மமாக கருதப்பட்டு அதற்கு சரியாக்கப்படும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதில் எந்த அளவுக்குன்னா, இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் மஸ்ஜிது நபவி நம்ம இருக்கிறது மாதிரி டைல்ஸோ அல்ல கிரானைட்டோ போட்டு இது பண்ணதில்லை. அது பாலைவன மணல் தான் என்ன செய்யப்பட்டிருந்துச்சுன்னா போடப்பட்டது. அது மேலே என்ன செய்வாங்க, விரித்து தொழுது கொள்வார்கள். அல்லது அந்த சுஜூ செய்கின்ற இடத்திற்கு மட்டும் என்ன செய்வாங்க, கீழே தன்னுடைய விரிப்பை விரித்து கொள்வார்கள். இப்படித்தான் அவருடைய தொழுகை நடந்திருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த காரல் எச்சி வந்துச்சுன்னா அது என்ன செய்வாங்க, காரி அங்கே துப்புவாங்க. துப்பிட்டு சும்மா அப்படியே இது பண்ணாமல் ஒரு குழியை தோண்டி துப்பிட்டு அதை மண்ணை போட்டு மூடுறது. அப்போ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அன்னுஹாஅத்து ஃபில் மஸ்ஜிதி ததுஃபனுஹா, ஒரு எச்சில் கிடக்கிறது, அதை நீங்கள் இப்படி எடுத்துட்டு இப்படி என்ன செய்கிறீங்க, அதை மண்ணை போட்டு மூடுறீங்களா இல்லையா? அதுவும் வஷ்ஷையி தன்ஹீஹி அனி தரீகி, வழியில் போகிறப்போ கல்லம் உள்ளோ அடுத்தவர்களுக்கு அல்லது பீங்கானோ என்ன செய்யுது கிடக்குது, அது இப்போ யாரும் பார்க்காம மீசிடுவாங்க என்ற அந்த எண்ணத்தில், அந்த நல்ல உணர்வில்
அதை எடுத்து நீங்கள் என்ன செய்றீங்க, விலைக்கு போடுகிறீர்களே, அதுவும் இவை அனைத்தும் தர்மமாக கருதப்படுகிறது. இப்போ இதெல்லாம் உங்களால் செய்ய முடியாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன் லம் தஜிது ஃபரகஅதானி துஹா துஜ்ஸிஉக. இதையெல்லாம் நீ செய்யலை அப்படின்னா லுஹாவுடைய நேரத்தில் நீங்கள் தொழுகிற 2 ரக்காத்து தொழுகை இருக்கிறது அல்லவா, அது இவை அனைத்திற்கும் போதுமானதாக ஆகிவிடும். அந்த 360 தர்மத்தை செஞ்சதாக ஆகிடும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி காமித்திருக்கிறார்கள். அப்போ இந்த லுஹாவுடைய தொழுகை என்பது எவ்வளவு பெரிய பலனை கொடுக்கிறதுனா, நம்ம காலையில் விழிக்கின்ற பொழுது என் மீது எவ்வளவு தர்மம் கடமையாகிறதோ அத்தனை தர்மத்தையும் நாம் செய்ததாக லுஹாவுடைய நேரத்தில் நான் தொழுகிற 2 ரக்காத்துடைய தொழுகை எனக்கு அது போதுமாக்கி விடுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி காமித்திருக்கிறார்கள். அதே போன்று என்ன அப்படின்னு சொன்ன, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யோகமாக வசியத் செய்திருக்கிறார்கள் என்று அவர்களே என்ன செஞ்சிருக்காங்க, அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். என்னது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவுசானி ஹபீபி அவுசானி ஹலீலி பிஸலாசத். எனது தோழர் எனக்கு 3 விஷயங்களை கொண்டு எனக்கு வசியத் செய்தார். லா அதஹுன்ன ஹத்தா அமூத். அவைகளை நான் மரணிக்கின்ற வரை விடமாட்டேன் என்று என்ன செய்யறாங்க, சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, சௌமு ஸலாஸத்தி ஐயாமி மின் குல்லி ஷஹரின். ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வைப்பது. ஐயாமுல் பியத் என்று சொல்லப்படுகிற பிறை 13, 14, 15 இந்த நாட்களில் நோன்பு வைக்கக்கூடிய அந்த வளமையையும், வசலாத்து துஹா துஹாவுடைய தொழுகையையும், வ நௌம அலா வித்ர் தூங்குறதுக்கு முன்னாடி வித்ரு தொழுது கொள்வதையும் எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார், எனக்கு வசதி செய்திருக்காங்கன்னு வருது. இன்னொரு சில அறிவிப்புகளில் ரக்கஅத்தானி துஹா லுஹாவுடைய தொழுகை, லுஹாவுடைய நேரத்தில் 2 ரக்காத் தொழுது கொள்ளும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத் செய்திருக்கிறார்கள் என்று வந்திருக்கிறது. இதே போன்ற இந்த செய்தி வந்து முஸ்லீம்லையும் புகாரியிலையும் முஸ்லீம்லையும் இடம்பெற்றிருக்கிறது. இதே போன்ற செய்தி அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அவங்களும் இதையே என்ன செஞ்சாங்க, சொல்லி காமித்திருக்கிறார்கள். எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை கொண்டு வசியத் செஞ்சாங்க, அந்த இதை நான் என்ன செய்ய மாட்டேன், மௌத்து வரைக்கும் விட மாட்டேன் என்று அவங்க சொல்லிட்டு இதே 3 விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்க. அதில் ஸலாத்துல் லுஹா ரக்காத், லுஹாவுடைய தொழுகை 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத் செய்திருக்கிறார்கள் என்று என்ன செஞ்சிருக்கிறது, வந்திருக்கிறது. அப்போ இதோடு மட்டுமல்ல, அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, ஷேக் அல்பானி அவர்கள் அந்த ஹதீஸை சரி கண்டிருக்கிறார்கள். அதை அறிவித்திருக்கக்கூடிய சஹாபியா நுஐம் இப்னு ஹம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியதை நான் கேட்டேன். يقول عز وجل قال يقول الله عز وجل, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அல்லாஹ் சொன்னதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ன ஆதம் லா துஜிஸ்னி மின் 4 ரக்அத்தின் ஃபி அவ்வலி நஹாரிக். பகலின் ஆரம்பத்தில் 4 ரக்அத் தொழுது கொள்வதில் ஆதமுடைய மகனே நீ இயலாமையில் ஆகிவிட வேண்டாம். அவ்வாறு நீ அந்த 4 ரக்அத் நீ தொழுது கொண்டால் அக்ஃபீக ஆகிரம், அந்த நாளினுடைய கடைசி வரைக்கும் உனக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை நான் போதுமாக்கி விடுவேன் என்று நபிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த பகலுடைய ஆரம்பம் என்று சொல்வதற்கு ஹதீஸ் துறை அறிஞர்கள் கூறியிருக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லுஹாவுடைய நேரத்தில் தொழுகின்ற அந்த 4 ரக்அத் தொழுகையைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் குறிப்பிட்டு காட்டுகிறான் என்று அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி அபூதாவுதிலே இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் பல செய்திகள் துஹா சம்பந்தமாக வந்திருக்கிறது. வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத்தாக ஆக்கிய லுஹா தொழுகையை தொழுது கொள்ளு வழமையாக தொழுது வரக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தருள்வானாக. குறைஞ்சபட்சம் 2 ரக்அத்துகள், அதிகபட்சமாக 8 ரக்அத்துகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. எனவே நம்மால் எது முடியுமோ அந்த அளவை நாம் தொழுது கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும்.
குறைஞ்சபட்சம் 2 ரக்அத்துகளாவது ஒவ்வொரு நாளும் துஹாவுடைய நேரத்தில் தொழுது கொள்வதற்கு முயற்சிகள் செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.